ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரீன் மூங் தால் வச்சு பண்ண போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க க்ரீன் மூங் தால் தஹி சில்லா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு க்ரீன் மூங் தால் 1 கப் எடுத்து தண்ணியில் ஊற வைங்கோ. அது ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதுக்கு தேவையான க்ரீன் சட்னியை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் மின்ட் லீஃப் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கை அளவுக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு கொரியண்டர் லீஃப், நல்ல தாராளமாக இஞ்சி, 2லேருந்து 3 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கூடவே தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 இல்லை 2 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் திக்கான தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு இதை ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 2 கரண்டி தயிரை விட்டு அதில் சாட் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னி அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் பண்ணி முடிக்கும்போது நம்மளோட மூங் தால் நல்லா ஊறி இருக்கும். மூங் தாலை நல்லா களைஞ்சி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற க்ரீன் மூங் தால், 5 பச்சை மிளகா, நல்லா தாராளமாக இஞ்சி, கூடவே உங்கள் கைக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ கொத்தமல்லியை சேர்த்துண்டு கூடவே தேவையான அளவு தண்ணியை சேர்த்து இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கேப்சிகம், கிரேட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மூங் தாலை சேர்த்துட்டு கூடவே 3 ஸ்பூன் கடலை மாவை சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 1 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், லெமனை புழிஞ்சிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ உடனே பண்ணுறதா இருந்தால் அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் பண்ண போகிறேன்னா பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டேன்னா அது கொஞ்சம் ஈரம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்களுக்கு தட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல்லில் எண்ணெயை விட்டு தவா நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து கையாலேயே தட்டி நீங்கள் அந்த தவாவில் வச்சு தேவையான அளவு எண்ணெயை விட்டு 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு குக் பண்ண போகிறோம். இல்லாமல் மீடியம் லோ ஃப்ளேமில், அப்போ தான் உள் வரைக்கும் அது நல்லா வேகும். உங்களுக்கு கையில் தட்ட வேண்டாம், நேராக தோசைக்கல்லிலே தட்டுறதா இருந்தாலும் தட்டிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் மெலிசாவே உங்களுக்கு கிடைக்கும். எப்படி பார்த்தாலுமே அது கடைசியாக 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அது மட்டும்தான், உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் தட்டிக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் நம்ம இதை சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். பிளேட்டில் அதை வச்சுட்டு இந்த மூங் தால் சில்லாக்கு மேலே நம்ம தயிரை தாராளமாக விட போகிறோம், ப்ளெயின் கேர்டு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற க்ரீன் சட்னியை விட்டுட்டு, க்ரீன் சட்னி காரத்தை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ விடணும்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் அதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆனியன் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா சேவ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ மேலே அதை தூவி நீங்கள் சர்வ் பண்ணுங்க. ரொம்பவே டேஸ்டியானது, அது மட்டும் இல்லை ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா க்ரீன் மூங் தால் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீன். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.